நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அந்த பழிச்சொல்ல முதல்ல அழிக்கணும். அதுக்கு அவ யாருங்கிற உண்மை நமக்கு தெரியணும். ஆனா அதுக்கு அந்த குழந்தை இப்போ நமக்கு எங்க இருக்குன்னு தெரியணும். அப்பதான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். விக்னேஷ் குழந்தை விஷயத்த சொன்னவரு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருந்தா கூட நம்ம தேடுறதுக்கு ஏதாவது ரூட் கிடைச்சிருக்கும். இப்ப மொட்டையா ஐடியாவே இல்லாம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? என்னத்தா அவ்வளவு ரூம்லயே பாத்துக்கிட்டு இருக்க? அதுக்கு ரெண்டு வீட்லயே இல்லையே. அடுத்து என்ன கூத்து பண்றதுக்காக ரெண்டு வெளியே போச்சுன்னே தெரியலையே. சித்தப்பா, அவங்க இல்லாததும் நல்லதுதான். அவங்களுக்கு குழந்தை மேல சின்னதா பாசம் இருந்தாலும் அவ சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா அவ வச்சிருப்பா. அப்படி இருந்துட்டா கண்டிப்பா அது ரூம்ல தான் இருக்கும். அவ ரூம்ல தேடி பார்த்தா ஏதாவது ஒரு சின்னதா க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இது நல்ல யோசனை தான். நீ உடனே போய் பாரு. நான் அவங்க வர்றாங்களான்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்தா நான் ஒரு விசில் அடிக்கிறேன். நீ உஷாராயிரு. போய் தேடு. ஏய், எங்கடி போன? எவ்வளவு நேரம் தான் இங்க தனியாவே நிக்கிறது? சரி விடுங்கக்கா. ஆமா, பத்திரிக்கை எப்படி இருக்கு? நீயே பாரு, போட்டோல ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்தா. நல்லா இருக்குக்கா. நேத்து எல்லாரையும் ப்ரூஃப் காட்டி வெறுப்பேத்தின மாதிரி இன்னைக்கு என் படமும் அவர் படமும் போட்ட பத்திரிக்கையை காட்டி அமுதாவை வெறுப்பேத்தி ஒரு வழி பண்றேன். சரி வாங்கக்கா போலாம். ஆட்டோ வருது. ஆட்டோ ஆட்டோ. வாங்கக்கா. மாப்பிள, என்னாச்சுன்னு போய் பாரு. என்ன அமுதா, ஏதாவது கிடைச்சதா? இதோ பாருங்க.
ஏங்க இது எல்லாமே கண்டிப்பா மாயா அவளோட குழந்தைக்காக தான் வாங்கியிருப்பா. இந்த துணி கொலுசு எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மாயாவுக்கு இருக்கிறது ஒரு பெண் குழந்தையா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிடல் பில்ல குழந்தையோட பேரு வயசுன்னு எல்லாமே இருக்கு. அதுவும் நம்ம ஊரு ஹாஸ்பிடல் பேர் தான் இருக்கு. அதனால குழந்தை கண்டிப்பா நம்மள சுத்தி இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. அத்தாடி வந்துட்டாளுங்களே. வந்துட்டாங்க போல. அமுதா சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. சீக்கிரம். ஏதாவது தடயம் கிடைச்சிச்சாமா? அப்பாடா வந்துட்டாளுங்க. என்னக்கா இதுங்க ஆளுக்கு ஒரு மூலையில அமைதியா நிக்குதுங்க. வேற என்ன பண்ண முடியும்? சரி, நீ உன் ஆட்டத்தை ஆரம்பி. அத்தை, அமுதா அக்கா, என் கையில என்ன இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க எனக்கு கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல, நானே சொல்றேன். நேத்து காட்டின பத்திரிக்கையோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் இது. இதுல எங்க படம் போட்டிருக்கு, நல்லா இருக்கா? நான் கூட போட மறந்துட்டேன், உமாக்கா தான் ஞாபகப்படுத்தினாங்க. என்னங்க இது பாருங்க, நம்ம ஜோடி பொருத்தம் எப்படி சூப்பரா இருக்குன்னு. என்னங்க நீங்க பார்க்க மாட்டீங்களா? அமுதா நீ பாரு, உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தத்தை விட எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? நீயும் சொல்ல மாட்டியா? பரவாயில்ல விடு. இந்தா, எது கொடுத்தாலும் உனக்கு தானே முதல்ல கொடுப்பேன். ஏன்னா நீதான் உன் வாழ்க்கையே எனக்கு கொடுக்க போறியே. அதனால உனக்கு தான் முதல் பத்திரிக்கை. உலகத்திலேயே தான் புருஷனோட கல்யாண பத்திரிக்கையை வாங்குற அதிர்ஷ்டசாலி நீதான். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? இந்தா வாங்கிக்கோ. அமுதா, அதையே வாங்குற, தூக்கி போடு. என்னத்த நீங்க வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கும்போது அது முன்னாடி நின்னு ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி பத்திரிக்கையை தூக்கி போடுன்னு அவசகுணமா பேசுறீங்க. எதிடி நல்ல காரியம்? என்னைக்கு நீ என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே எங்களுக்கு அவசகுணம் புடிச்சிருச்சு. நீ மனசுல நினைக்கிறது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. அத்தை விடுங்க அத்தை, பொறுமையா இருங்க. இவ ஏதோ ஆசைப்பட்டு விளையாட்டுத்தனமா அடிச்சிட்டு வந்து இதை என் கையில கொடுத்திருக்கா. அவ ஜெயிச்சிட்டதா அல்பமா நினைச்சிட்டு இருக்கா. அவளோட இந்த சின்ன சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும்? எது அற்ப ஆசையா? நான் இவரை அடைஞ்சே தீர்வனி என் மனசுல இருக்க வைராகியம் அது.
அவரை அடையாம நான் விட மாட்டேன். ம்? நீங்களா ஆசீர்வாதம் பண்ணலனா என்ன? மேல இருக்க எங்க மாமா அவர் எனக்கு சாமி மாதிரி. அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. 4 சாத்து வேண்டா சாத்துவார். ம். மாமா, இவங்க யாருக்கும் நான் சொல்ற உண்மை புரியவே இல்ல. மேல இருக்க உங்களுக்கு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அதனால எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்ன சொன்ன? மேல இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்னு சொன்னல. நீ சொன்னது என்னமோ உண்மைதான். இப்ப அது உனக்கு புரிஞ்சுதா? என் மாமா சாமி மாதிரியெல்லாம் இல்ல, சாமியே தான். அதான் உனக்கு புரிய வச்சுட்டாரு. இப்பவாவது நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அது தப்புன்னு புரிஞ்சுக்கோ. நீ வச்ச பத்திரிக்கைக்கே மாமா ஆசீர்வாதம் பண்ணல, உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போறாரு. நீ மனசுல நினைக்கிறது எதுவுமே என்னைக்குமே நடக்க போறது இல்ல. கூடிய சீக்கிரமே உன்னை பத்தின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டு வரேன். ஆண்டவன் இருக்கா? மாமா, நீதே எங்களுக்கு சாமி.
பாப்பா என்னம்மா? ஆ? யார பார்க்கணும்? உன் சித்தியவா? பின்ன யாரு? ஓ, மொபைல் மாதிரி ஒரு ஆன்ட்டி வீட்டுக்கு போனமே, அவங்க வீட்டுக்கு சொல்றியா? அவங்கள பார்க்கணுமா? ஆஹா, என்ன கூத்து! ஆத்தாக்காரி மூச்சு காத்தே படக்கூடாதுன்னு பெங்களூர் கிளம்பி போ சொல்றா. பிள்ளை என்னன்னா ஆத்தாக்காரி யார பார்க்க கூடாதுன்னு சொல்றாளோ அவங்கள பார்க்கணும்னு சொல்றா. இதுதான் விதியோ? ஆ? என்ன? அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்க சித்தி எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒழுங்கா மொபைலை வச்சு கேம் விளையாடு. நான் கதவை மூடிட்டு கடைக்கு போறேன். வீட்டுக்குள்ள சமத்தா இருக்கணும், சரியா? ம். வீடியோ கால் வருது. புது நம்பர் வேற இருக்கு. ஹே ஹே பாப்பா, நீயா? நீ எப்படி இருக்க? என்ன திடீர்னு கால்? என்ன பார்க்கணும்னா? பார்த்துட்டு தானே இருக்க. ஓ, அங்க வந்து நேர்ல பார்க்கணுமா? எப்படி பாக்குறது? எனக்கு தான் உங்க வீட்டோட அட்ரஸே தெரியாதே. நீ அனுப்பு, நான் அங்க வரேன். பாய். யாரு அமுதா போன்ல? அதுவா அத்தை, அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல போன் மாறி நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. அந்த பாப்பா தான் இப்ப கூப்பிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன பார்க்கணும் போல ஆசையா இருக்கான். பேச முடியாட்டாலும் அவ தான் எவ்வளவு அழகா சொன்னா தெரியுமா? அவ ஒரு தடவை தான் அத்தை என்ன பார்த்தா. ஆனா அவ என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவ ஏதோ இனம் புரியாத பாசம் இருக்கிற மாதிரியே பேசுறா. அத்தை, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரிம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு அப்படியே ஒரு 8 போய் அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வா. பாவம், தாய் இல்லாத புள்ளன்னு நினைக்கிறேன். அதான் உன்னை தான் அம்மாவா நினைக்குது. எங்க நேரமாச்சு, போலாமா? போலாம். எங்க அந்த மெடிக்கல் சீட்? எடுத்துட்டேன். ஏன்டா இந்த கன்றாவி எடுத்துட்டு போற? இந்த கவருக்குள்ளதான் அந்த மெடிக்கல் சீட்டை ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது, புரியுதா? அப்ப சரி, எடுத்துட்டு போ. போலாம். வரோம் அத்தை, வரோம் சித்தப்பா. பார்த்து பத்திரமா சூதானமா போயிட்டு வாங்க. சரி, நல்ல தகவலோட வரணும். சரிங்க, போயிட்டு வாங்க. வரோம் சித்தப்பா. வரோம். ஏக்கா, உன் புள்ள இப்ப வாத்தியாரா இல்ல, போலீஸ்காரன் ஆயிட்டான். அதான் எங்க ஒளிச்சு வைக்கிறான் பாரு. யாரு நம்ம வீட்டு கதவை தட்டுறது? ஒருவேளை அம்மாவா இருக்குமோ? அம்மா இவங்க கண்ணுல குழந்தை படவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் பெங்களூர் போக சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் மூக்குல வேர்த்தாப்புல வந்து நிக்கிறாங்களே. என்னம்மா, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிடாம மலைச்சு போய் நின்னுட்டிய? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க திடீர்னு வந்ததும் கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க உள்ள வாங்கம்மா. ஏய் चलो. ஆண்டி, உனக்கு
ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட். பிடிச்சிருக்கா? ஆமா, நீங்க எப்படி இங்க? அட்ரஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? பாப்பா தான் எனக்கு வீடியோ கால் பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ணா. செல்லம் இது. ஓ அப்படியா? வாய் பேச முடியாத போதே இங்குட்டு வேலை பாக்குதா? அம்மா கேடினா பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா? அப்படியாம்மா, நீங்க பாப்பாட்ட பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். சரிங்கம்மா. குட்டி, என்ன எதுக்கு பார்க்கணும்னு வர சொன்னீங்க? ஆண்டி உனக்கு அம்புட்டு பிடிக்குமா? அது ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய் புடி புடி அத. ஏய் புடி புடி